ஒற்றுமையா இணைஞ்சிட்டோம்னு சொல்றீங்க சார். உங்களை பற்றி முன்னாடி விமர்சனம் செஞ்ச முன்னாள் அமைச்சர்கள்லாம் சகஜமா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, பேசிட்டாங்க? அதான் அன்னைக்கே நான் தொலைக்காட்சி பேட்டி சொன்னேன் சார். அண்ணன் தம்பி சண்டை தானே சார். நீங்களே இருப்பீங்க, உங்க பங்காளியும் உங்களுக்கு வெட்டு கூட்டு வரைக்கும் கூட போயிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்னா ஒரு பிரச்சனையில ஒன்னா இருப்பேன், இல்லை ஒன்னா தானே இருப்பேன், எல்லாம் பேசுறதே மறந்து போயிடும். எங்களுக்கு நான் இருக்காது. அன்னைக்கு கூட நான் பல முன்னாள் அமைச்சர்களை அங்க மதுராந்தகம் பிரதமர் அந்த மீட்டிங் போயிருந்தோம். முன்னாடி இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. என்னோட டேவிட் இருந்தாரு. நாங்க ஒரு 7 பேர் அங்க மேடைக்கு போறவங்க போய் உட்கார்ந்தப்போ அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. மேடையில வர்றவங்க எங்களோட சகஜமா தானே பேசுறோம். சார், இப்ப நீங்க என்டிஏல சேர்ந்தப்ப சசிகலா அவங்க ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து பேரை குறிப்பிடாம சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு கடுமையா இது பண்ணி போட்டு பேரை குறிப்பு இல்ல. அப்புறம் நீங்க எதுக்கு இன்டர்பிரேட் பண்றீங்க? பேரை குறிப்பிட்டாங்கன்னா அன்றைக்கு பதில் சொல்றேன். அது அன்னைக்கு இணைந்தவர்கள் அது என்னன்னு எனக்கு தெரியல சார். அவங்க என்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னதான் திட்டிருந்தா கூட எங்க சித்தி தானே பரவாயில்ல விட்டு போக முடியும். திமுக காங்கிரஸ்ல வந்து நேரடியா மோத ஆரம்பிச்சிட்டாங்க. கோத்தலபுரி என்ன பேசியிருக்காங்க? நீங்க இவ்வளவு நேரம் நான் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களை பத்தி அப்படியே வெற்றி உடையாது கேட்கிறாரு. இந்த ஆட்சியில எவ்வளவு கேவலமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. ஒரே எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பாக்குறோம், நம்ம ராதாபுரம் பக்கத்துல 10 குவாரி, 1 2 இல்ல 10 இல்லீகல் மைனிங் நடக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. அதை தட்டி கேட்ட அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். அதை தட்டி கேட்ட காவல்துறை முன்னாள் அதிகாரி கொலை செய்யப்படுகிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில திமுக இருக்குங்கிறது கண்கூடாக தெரிகிறது. காவல்துறைக்கே இன்றைக்கு புதுசா இன்னொரு டிபார்ட்மெண்ட் போட்டு காவலர்களை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாதுகாக்க இன்னொரு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்எஸ்சி மாதிரி ஒரு டீம் போடணுமா என்னன்னே தெரியல. எங்கும் ஊழல். நெடுஞ்சாலைத்துறையில 30% மேல கமிஷன் வாங்கப்படுவதாக புகார்கள். அதே மாதிரி வந்து வேலை பணி கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பர்லயே 365 கோடி ஊழல். இதான் வெளியில வந்திருக்கு. இது மாதிரி மின்சாரத்துறையில ஊழல், எல்லா ஊழலும் வெளியில வரப்போகுது. அன்னைக்கு அண்ணன் ஏபிஎஸ் போய் 4.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை போய் கவர்னர்கிட்ட கொடுக்கிறார். கவர்னர் அவர் என்ன சொல்றாரு, இங்க வந்து தமிழ்நாட்டில் சென்னை ஒரு கொலை நகரமாக மாறிவிட்டது. கவர்னர் பதவி தேவையா இல்லையாங்கிறது வேற. ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற இந்த அகம்பாவம் பிடித்த ஆட்சியில இப்படி ஒரு மூக்கடாங்கயிறு பதவி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவைக்கு நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு, கண்ணு கேட்டியவரை எங்களுக்கு இது எதிரிகள் இல்லைன்னு பேசுறாங்கன்னா, நாங்கெல்லாம் பிரிந்து கிடந்ததுனால இன்னைக்கெல்லாம் ஒன்னாயிட்டோம். தேர்தலில் பார்த்துக்குவோம். முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பின்னடைந்திருக்கு. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றவில்லை. எல்லாமே உண்மைதானே. ஏதோ ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். தன் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டி விட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியாக அது நடக்க போவதில்லை. அதுதான் உண்மை.